எக்ஸ்கியூஸ் மீ, மாமாவை சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போனதும் ராஜேந்திரனை கடத்தி வச்சதும் எங்க 2 பேருக்காக மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கும் சேர்த்துதான். அத மறந்துட வேண்டாம். யாரோ பார்த்திப மாமாவை பிளான் பண்ணி கொன்னு இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. அதை விட்டுட்டு பழிய எங்க மேல தூக்கி போட்டு தப்புக்கு மேல தப்பு நீ பண்ணிட்டு இருக்க. யாரு? நானா தப்பு பண்றேன்? கேவலம் இந்த சொத்துக்காக சொந்த அண்ணனை கொல்றது தப்பு இல்லையா? அடச்சி, திருப்பி திருப்பி சொன்னதே நீ சொல்லிட்டு இருக்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட உனக்கு புரியாதா? ஆமா, இவ்வளவு பேசுறியே. பார்த்திப மாமா கொன்னுட்டா டைரக்டா சொத்து எங்க கைக்கு வந்துருமா? ஏன் நடுவுல நீ இல்ல? உனக்கு அதுல பங்கு இல்ல? நான் நினைச்சது சரியா போச்சு. சொத்துக்காக என் புருஷனையும் என்னையும் கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க, அப்படித்தானே? நான் உஷாராயிட்டேன். அதனால இப்ப எப்படிரா என்ன கொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதானே? ஐயோ, நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீ புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராவே இல்ல. சரி, எல்லாத்துக்கும் மேல ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கிளியர் பண்ணிடுறேன். பார்த்திப மாமா கொல்ற அளவுக்கு என் புருஷன் ஒண்ணு கெட்டவன் இல்ல. அடடடா, உன் புருஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அமெரிக்கால இருந்து வந்தவங்க, படிச்சவங்க, நாகரிகமானவங்க, நேர்மையானவங்கன்னு நினைச்சதுதான் எங்க தப்பு. இந்த சொத்துக்காக அந்த கவிதாவை என்னெல்லாம் பாடுபடுத்துனீங்க. அந்த சுபையாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவளோட புருஷன் மேல பழிய சுமத்துனீங்க. அந்த மனோ மேல தேவையில்லாத கொலைப்பழிய சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. இதெல்லாம் நீங்க செஞ்ச தப்பு இல்லையா? உங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம நீங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினாரு பாருங்க என் புருஷன். அந்த மனுஷன் பண்ண பெரிய தப்பே அதுதான். அதுக்காக அவருக்கு பெரிய தண்டனை கொடுத்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டீங்களே, படுபாவீங்களா? நீ ரொம்ப பேசுற. பேசு. நீ ஏதோ பிளானோட தான் எல்லாம் பேசுறேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ என்ன பிளான் போட்டிருக்கியோ அது சத்தியமா ஒர்க் அவுட் ஆகாது. என் புருஷன் போன வேகத்துல திரும்பி வரதான் போறாரு. வந்து என்ன பண்றாருன்னு பாரு. வந்து என்ன பண்ணுவான்? நான் போட்டு கொடுத்ததுக்கு என்னைய வந்து கொல்லுவான். அதான் உன் புருஷனுக்கு கை வந்த கலையாச்சே. வாடிமா வா. நீ ஒண்ணுதான் குறைச்சலா இருந்த. எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்த வந்துட்டியா? இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே. நீயும் உன் புருஷனும் மொட்டை மாடியில குழு குழுன்னு இருப்பீங்களே. ஆரம்பத்திலே தலையா அடிச்சுக்கிட்டேன். இந்த தரித்திரம் பிடிச்சால வீட்டுக்குள்ள வரவிடாதீங்கன்னு கேட்டாதானே பிளான் கிளீன்னு சொல்லி தேவையில்லாம இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. இவ வீட்டுக்குள்ள வந்ததுமே என் புருஷன் காணாம போயிட்டாரு. போன மனுஷன் போனவர் தான், திரும்பி வரவே இல்ல. எடுபடி கூட ஆள் இல்லாம போச்சு. இன்னைக்கு உன் முகத்துல முழிச்சமோ அன்னைக்கு மொத்த மரத குடும்பம் உடைச்சு போச்சு. ஏய், நீ இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சாதாண்டி எங்க எல்லாருக்குமே நிம்மதி. என்ன எதுக்கு தேவையில்லாம திட்டுறீங்க? நான் என்ன பண்ண? வாய மூடு. நீ என்ன பண்ணியா? என்ன பண்ணலன்னு கேளு. நீயும் கவிதாவுமா சேர்ந்து ராஜேந்திரன் வளைச்சு அவனை கல்யாணமும் பண்ணிட்ட. உன் கழுத்துல தாலி ஏறின நேரம் நாங்க 2 பேரும் புருஷன் இல்லாம நின்னுட்டு இருக்கோம். ஏய், நான் தாலி அறுத்துட்டு நிக்கிற மாதிரி நீயும் ஒரு நாள் நிக்க தாண்டி போற. அது கூடிய சீக்கிரம் நடக்கதா போகுது. அக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவரு உங்க வீட்டுல ஒருத்தர் தானே. நானும் உங்களை மாதிரி வாழ வந்த ஒரு பொண்ணு தானே. வாழ வந்தவளா நீ? எங்க வாழ்க்கையெல்லாம் கெடுக்க வந்தவ. எப்படி இருந்த வீடு இன்னைக்கு எப்படி சின்ன பின்னமா இருக்கு பாரு. நாங்க 2 பேரும் கட்டின புருஷன் இல்லாம நிக்கிற மாதிரி நீயும் அனாதையா நிக்க தாண்டி போற. புருஷனை தொலைச்சிட்டு நீயும் மூலையில உட்காந்து ஒப்பாரி வைக்கிற நாள் வரதான் போகுது. நாங்களும் பாக்குறோம். ஏய் பொண்ணு, உன் புருஷன் கூட இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. இல்ல நீ மட்டும் ஒழிஞ்சு போ. எங்களை பிடிச்ச பீடையாவது ஒழியும்.